தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாசனை திரவியம் உடைந்ததால் மாணவிகள் மயங்கி விழுந்ததாக கூறப்படும் நிலையில் பள்ளியை பெற்றோர்கள் முற்றுகையிட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யும். அபிநயா, கடந்த வெள்ளிக்கிழமை தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் வெள்ளிக்கிழமை அன்று மாலை வேளையில் அதாவது 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் வாசனை திரவியம் வகுப்பறையில் உடைந்த நிலையில் அதிலிருந்து வரப்பட்ட வாசனையால் முகர்ந்து 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் உடனடியாக மயக்கமடைந்த நிலையில் அருகில் இருந்த செங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாணவிகள் பூரண குணமடைந்து வீட்டிற்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை பள்ளி திறப்பதற்கு முன்பாகவே அதாவது மாணவிகளுடைய பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். மேலும் இவர்களின் கோரிக்கை என்றால் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக தமிழ்வாணி இருக்கின்றார். இவர்கள் மாணவிக்கு புறம்பாக மாணவிகள் போதை வஸ்துகள் பயன்படுத்தியதாகவும் இதனால் மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாணவிகளுடைய பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அறிந்து காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் லாவண்யா சம்பவ இடத்திற்கு தற்போது மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுடைய இடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார். மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் தலைமை ஆசிரியான தமிழ்வாணியை உடனடியாக மாற்ற வேண்டும். மாணவிகளுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை இதுவரை எந்த அடிப்படை வசதிகளும் அதேபோல கழிப்பிட வசதிகளும் எதுவே முறையாக செய்ய கொடுக்கவில்லை என்பது மாணவிகளுடைய குற்றச்சாட்டாகவே உள்ளது. செந்தில், மாணவிகளுடைய இந்த கோரிக்கை சார்ந்த தீர்வு கிடைக்கும் என்று நம்பும். விவரங்களுக்கு நன்றி.